வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே டிப்ஸோ கால்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஃபினான்ஷியல் அட்வைசர்னால் செபி ரிஜிஸ்டர்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செப்டம்பர் மாதம் நிறைய நிறுவனங்களில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அதிகமாக ஃபண்டை போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது அதை பார்த்தோம்னா அதில் நம்ம ரேடாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஒரே ஸ்டாக்கில் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் குவிச்சிருக்காங்களா பணத்தை அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய பையிங் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, சில ஸ்டாக்ஸ் வந்து 50 டிபிக்கு ஹையை கட் பண்ணும்பொழுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு உள்ளே போவாங்க, அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணுறதுக்கு போவாங்க. சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல லோ ப்ரைஸ் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு உள்ளே போவாங்க. அந்த மாதிரி அவங்க உள்ளே போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பட் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம ரேடாரில் எடுத்து வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்கோம், அதே ஸ்டாக்கை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்மளோட ரேங்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, அதை கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து என்னோடய லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இப்போ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த செப்டம்பர் 2025 பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, HDFC பேங்க்கில் 6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பவர் கிரிட் கார்பரேஷன், மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் 7% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பராக் பரிக். அடுத்தது HDFC ஃப்ளெக்ஸி கேப் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க்கில் 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இவங்களும் ஆக்சிஸ் பேங்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, HDFC ஃப்ளெக்ஸி கேப்பும் ஆக்சிஸ் பேங்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஸ்டேட் பேங்க்கு, ஐச்சர் மோட்டார்ஸ் 14% கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து HDFC பேங்க் பண்ணியிருக்காங்க. இந்த கோஹென்ஸ் லைஃப் சயின்சஸ் லிமிட்டடை வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க 351 கோடிக்கு HDFC ஃப்ளெக்ஸி கேப். அப்போ அந்த கோஹென்ஸ் லைஃப் சயின்ஸ் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? நீங்கள் இதை சில கம்பெனி வந்து மிட் கேப்பில் மைக்ரோ கேப்பில் இருக்கும், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபில்டர் பண்ணி அதை தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அடுத்தது ஹெலியாஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, NTPC வாங்கியிருக்காங்க, நிவாபுப்பா வாங்கியிருக்காங்க, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப் வாங்கியிருக்காங்க. இதில் அதிகமாக அவங்க பண்ணது நிவாபுப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் சயின்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கெலாம் வந்து அதிகமாக எல்லோரும் முதலீடு பண்ணுறாங்கன்றத இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு பாருங்கள், பிரமல் ஃபினான்ஸில் ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரமல் ஃபினான்ஸில் இன்னொரு நியூஸ் என்ன தெரியுமா? பாண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பாண்டில் 11% வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஈல்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாண்டில் நம்ம FDயில் 7% போடுறதுக்கு பாண்டில் 11% அப்படின்றப்போ பிரமல் ஃபினான்ஸ் ஓரளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து நம்ம போகலாம். அதானி பவர், உஷா மார்ட்டின், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், இதெல்லாம் குவாண்ட் ஸ்மால் கேப் வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் பிரமல் ஃபினான்ஸ் ஃப்ரெஷ் என்ட்ரியில் இருக்குது, நிவாபுப்பா ஃப்ரெஷ் என்ட்ரியில் இருக்குது, கோஹான்ஸ் ஃப்ரெஷ் என்ட்ரியில் இருக்குது. அடுத்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பாருங்கள், அசாகி இந்தியா கிளாஸ், ITC, சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ், NLC இந்தியா, ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் ஃப்ரெஷ் என்ட்ரி. தெரியுதுங்களா? ஹெல்த் கேரில் எல்லாருமே ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்க முடியுது அவங்களால. நிப்பானும் ஹெல்த் கேரில் உள்ளே வந்துட்டாங்க, ஹெலியாஸ் நிவாபுப்பா ஹெல்த் இன்சூரன்ஸில் உள்ளே வந்திருக்காங்க, HDFC கோஹென்ஸ் லைஃப் சயின்சஸில் உள்ளே வந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு அந்த ஹெல்த் கேர் எப்படி கவனம் செலுத்துகிறாங்கன்னு? ஸோ இப்படி தான் நம்ம அவங்களுடைய நகர்வை பார்க்கும்பொழுதே நம்ம வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு பாருங்கள், நெட்வொர்க் பீப்புள் சர்வீசஸ், பல்ராம்பூர் சீனி, உஷா மார்ட்டின், ஆனந்த்ராஜ், தேகா இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் ஃப்ரெஷ் என்ட்ரி, KA இண்டஸ்ட்ரீஸ், பாலி கேப்பு, ஈட்டர்னல், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டு பாருங்கள், NMDCயில் கொடுத்துருக்காங்க, அசோக் லைலாண்டில் கொடுத்துருக்காங்க, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், L&T ஃபினான்ஸ்,
வோடஃபோன் ஐடியாலையும் ஈடல்வைஸ் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. ப்ராப்ளம்லாம் சால்வ்டு, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வோடஃபோன் டக்குன்னு வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறிடும். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பாருங்கள், ஆல்கெம் லெபார்ட்ரிஸ் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெஷ் என்ட்ரி. ஹெல்த் கேர் ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. லெபார்ட்ரிஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் வாங்கியிருக்காங்க, இந்தியன் பேங்க், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், ஜிந்தால் ஸ்டீல். ஜிந்தால் ஸ்டீல் இது பாருங்கள், ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க ஜிந்தால் ஸ்டீல் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிந்தாலில் யாராவது வாங்கியிருக்காங்களா? யாரும் வாங்கலை. ஜிந்தால் யாரும் வாங்கலை. ஸோ அடுத்தது பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்டிஸ், இந்தியன் பேங்க்கு, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் யாரும் வாங்கலை. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு 2 கம்பெனிகள், 2 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. பிஇஎல் 2 கம்பெனி செலுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பிஇஎல்லும் ஒரு கம்பெனி தான் கவனம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இது மட்டும் 2 இடத்துல பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் செக்டாரில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த மியூச்சுவல் ஃபண்டு டேட்டா வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் பாருங்கள். ஓகே, எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்றதையும் பாருங்கள். பிரமலில் வந்து பாண்டும் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸு. உங்களுடைய ஸ்டாக்ஸ் இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு அனாலிசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். இதில் என்னுடைய ரேடாரில் இந்த ஸ்டாக் இருக்குது சார், மேபி எனக்கு வந்து இது இன்னும் ஹோப்ஃபுல்லாக இருக்குது, இல்லை நீங்கள் வேறு எந்த ஸ்டாக்கில் என்ன மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி ஆர்டர் எடுத்திருக்காங்கன்ற அந்த தகவல்களை வந்து நீங்கள் பரிமாற்றம் செய்யலாம் கமெண்ட் செக்ஷனில். அதை போடுங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு எடுக்கும் பொழுது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்டோடைய அக்யூமுலேஷன் எங்கெங்கே போயிருக்குன்றதை பார்க்குறீங்க. சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராகவே இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இப்போ புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ரேட்டிங்கை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக்லியில் வந்து இந்த வீக்கே 2%, 2.5% ஏறி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, பிஎஸ்எல், ஃப்ளெக்ஸி கேப்பு. ஓகே, நம்ம பார்த்தோம்ல பராக் பரிக்லாம் பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரில் கொடுத்துருக்கிறது வந்து இங்கே பாருங்கள் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஓகே, 5 ஸ்டாரில் வந்திருக்கு. இதில் இன்னும் நீங்கள் ரேட்டிங் படி வந்து பார்க்கலாம். அதில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு பார்த்ததே பராக் பரிக்குடைய ஃப்ளெக்ஸி கேப் தான் பார்த்துருந்தோம். அது வந்து இப்போது நல்ல ஸ்கோரில் இருக்குதுன்னு சொல்லி சில அனலிஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியோடைய ஃப்ளெக்ஸி கேப்பு, அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப், இதெல்லாம் நல்ல ரேட்டிங்கில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நிப்பான் இந்தியாவோட மல்டி கேப் வந்து நல்ல ஒரு மாட்ரேட்டுக்கும் மேலே வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரேட்டிங் வந்து பார்க்கலாம். அதிலே வீக்லியில் அதிகமாக ஏறி இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். வீக்லியில் அதிகமாக ஏறிட்டு இருக்கிறதுல ஆதித்யா பிர்லா, கேபிட்டல் மைண்டு ஃப்ளெக்ஸி கேப் ஏறி இருக்குது. அப்புறம் வந்து 2%க்கு மேலே குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் வந்து 2%க்கு மேலே வந்திருக்கு. குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து டைரக்ட் ஃபண்டும் 2%க்கு மேலே வந்திருக்கு. ஓகே, ஹெலியாஸ் ஃப்ளெக்ஸி கேப்பை பாருங்கள், அதுவும் 2%க்கு மேலே வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த ரேட்டிங்ஸும் வந்து நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாங்க. மணி கண்ட்ரோலில் இருக்கும், எக்கனாமிக் டைம்ஸில் இருக்கும், இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எதில் போட்டிருக்கீங்களோ அந்த ஏஎம்சி வெப்சைட்லேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிப்பான்னா நிப்பானுக்குன்னு வெப்சைட் இருக்குது, பராக் பரிக்குனா பராக் பரிக்குன்னு வெப்சைட் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு குவான்ட்னா குவான்ட்டுக்குன்னு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து ரேட்டிங்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன டேட்டாலாம் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுத்தா போதும். ஓகேவா? அந்த டேட்டாவும் எப்படி பார்க்கலான்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் தொடர்ந்து பதிவிடுறேன். சரிங்களா? தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் வந்து நான் பதிவிடுறேன். அதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து மார்க்கெட்டில் ஒரு வைட் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நான் வெளியில் போய் தேடி தேடி கற்றுக்கிறதா உங்களுக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் கொடுத்துருவேன். எனக்கு சில நேரம் டைட்டில் போட தெரியாது, இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்னு கொடுத்துருவேன். நீங்கள் இதில் என்ன இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நாலேஜ் கிடைக்காது. அதனால் நான் போடுற வீடியோவை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் கொடுக்குற இம்பார்ட்டண்ட் டேட்டாவை மட்டும் ஒரு டைரி போட்டு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி டேட்டா பார்க்கணும், செக்லிஸ்ட் பார்க்கணும், ரேட்டிங் பார்க்கணும், டைரக்ட் ஃபண்டாக இல்லையான்னு பார்க்கணும், அப்புறம் வீக்லி சேஞ்ச் பார்க்கணும். இந்த மாதிரி டேட்டாலாம் நீங்கள் வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் நிறைய டவுட் இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.